வணக்கம் உறவுகளே. உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு நோயாளிக்கு நீங்கள் நல்லதென்று நினைச்சு செய்கின்ற ஒரு சிறிய தவறு கூட அவருடைய உயிரை பறிக்கலாம். அந்த சின்ன தவறுகள் என்ன தெரிஞ்சு கொள்ளணுமா? வாங்க, அதுக்கான வீடியோ தான் இது. வாழ்க்கையில் சில நேரங்களில் நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்ய போகைகளில் அது அவருக்கு உபத்திரமாக போய் முடியும். அதுவே சில நேரங்களில் அவருடைய உயிரை பறிக்கிற அளவுக்கு கூட போகலாம். அவ்வாறான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் ஒரு விஷயத்தை பற்றி இங்கே நான் கதைக்க விரும்புகிறேன். அதுதான் பேஷண்ட் பொசிஷனிங். அதாவது ஒவ்வொரு நோயாளியையும் நாங்கள் வைத்தியசாலைக்கு எடுத்துகிட்டு போகும்போதோ அல்லது ஒரு மருத்துவன் எடுத்துகிட்டு போகும்போது எந்த நிலையில் எந்த பொசிஷனில் அவரை கொண்டு செல்லணுமன்றது இது அவருடைய நோயில் அல்லது அவருடைய உயிர் வாழல மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது. நான் நிறைய தடவை பார்த்துருக்கிறேன். ஒரு மயக்கமடைய போகிற நிலையில் இருக்கிற நோயாளி ஒரு ஆளை அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இருத்தி கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு வலிப்பு வந்த நோயாளிக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த நோயாளியையும் சில நேரம் இருத்தி கொண்டு வருவாங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடந்த ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நோயாளியை எந்த ஒரு கேரும் இல்லாமல் அவரை அசைச்சு, கழுத்தை அசைச்சு, தலையை அசைச்சு அப்படி கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க. உண்மையிலேயே அவங்க யாருமே வேணுமென்று செய்கிறதில்லன்னு தெரியும். உண்மையிலேயே அவங்க உதவி செய்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அந்த செய்கிற உதவி அவங்களுக்கு சில நேரம் உயிரை பறிக்கிறதா முடியும். இதை நாங்கள் சரியாக எப்படி செய்கிறது, அது என்ன காரணத்தால் அப்படி நாங்கள் செய்கிறோம், இதை நீங்கள் தெரிஞ்சு கொண்டால் இனிவரும் காலங்களில் நீங்கள் ஒரு ஆபத்தான நோயாளியை கையாளும் போது மிகவும் கவனமாக கையாளுவீங்க. அல்லது இதை நீங்கள் மற்றவர்களோட இந்த நாலேஜை மற்றவர்களோட ஷேர் பண்ணும்போது அவர்கள் எப்போவாவது ஆபத்தான நோயாளிகளை கையாளும் போது இதனை கவனத்தில் எடுத்துக்கொள்வாங்க. அதில் நிறைய ஆர்கன்ஸ்கள் இன்வால்வ் ஆகுது. உடம்பில் இருக்கிற நிறைய அங்கங்கள் பங்கு வகிக்குது. ஆனாலும் மிகவும் முக்கியமான 3 அங்கங்களை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். மூளையை பற்றி சொல்ல போகிறேன், முள்ளந்தண்டை பற்றி சொல்ல போகிறேன், சுவாசப்பையை பற்றி சொல்ல போகிறேன். இதில் மூளை என்றது நிறைய ஆக்சிஜனையும் நிறைய குளுக்கோஸையும் எடுக்கிற ஒரு பகுதி. எங்களோட உடம்பின் நிறையில் 2 வீதம் தான் இருக்கு. ஆனால் எங்களுக்கு வார ஆக்சிஜனில் 20 வீதத்தை அது யூஸ் பண்ணுது. இதிலிருந்து விளங்கும் அது எவ்வளவு இஃபெக்டிவாக வேலை செய்யுதுன்னு சொல்லி. இந்த மூளையால் ஆக்சிஜன் இல்லாமல் 30 செகண்டுக்கு மட்டும்தான் டாலரேட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த பிறகு வர்ற செகண்ட்கள் எல்லாம் அவருக்கு கஷ்டமான இருக்கும். கிட்டத்தட்ட 15 செகண்ட்லேயே ஒருவர் ஆக்சிஜன் இல்லாட்டி மயக்கம் அடைஞ்சிருவார். 1 நிமிஷத்தில் அவருடைய எஃபிஷியன்சி அந்த செய்கின்ற திறன் குறைவடைஞ்சு 3 நிமிஷத்தில் நரம்புகள் இறக்க ஆரம்பிக்கும். 15 நிமிஷத்தில் முழு மூளையுமே இறந்து ஒரு மூளைச்சாவு ஏற்படுறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும். அதாவது ஒரு மனிதனுக்கு 15 நிமிஷத்துக்கு ஆக்சிஜன் போகாமல் இருந்தால் அவரை நீங்கள் இப்படித்தான் கொண்டு வந்தாலும், அவருடைய இதயம் வேலை செய்தாலும், அவருடைய மற்ற அங்கங்கள் எல்லாமே வேலை செய்தாலும் அவர் உயிர் பிழைக்கிறதுக்கு சாந்திப்பம் இல்லை. இது நிறைய தரம் நடந்திருக்கு. நிறைய பேஷண்ட்ஸை கொண்டு வருவாங்க. நாங்களும் சிபிஆர் செய்து ரிசிசிட்டேட் பண்ணி அவரை மீள உயிர்ப்பித்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஐசியூவில் போடுவோம். ஐசியூவில் போட்டால் அவர் அந்த வெண்டிலேட்டர், வெளியில் இருக்கிற வெண்டிலேட்டர் சப்போர்ட்லேயும் எங்களோட வெளியில் இருக்கிற மருந்துகளின் சப்போர்ட்லேயும் இதயம் துடிக்கும், சுவாசப்பை துடிக்கும். ஆனால் அவர் உயிர் பிழைச்சி எழும்ப மாட்டார், நினைவு திரும்பி எழும்ப மாட்டார். இதுக்கு காரணம் அவர் எங்களை ஹாஸ்பிட்டலில் அடையக்க அவருடைய மூளை இறந்திருக்கிறது. அடுத்தது 2வது அங்கம் சுவாசப்பை. இந்த சுவாசப்பையில் முக்கியமாக 2 பகுதி இருக்குது. மூச்சுக்குழல் வாய் மூடி, அடுத்தது ட்ரக்கியா.
இந்த மூச்சுக்குழல் வாய் மூடி என்னத்துக்கு இருக்குன்னு சொன்னால், எங்களோட உணவு கால்வாயும் சுவாச பாதையும் தொண்டையில் ரெண்டும் ஒன்றாவே சந்தித்து பிறகு மீண்டும் பிரிஞ்சு வேறு பாதைகளுக்கு போகுது. இந்த சந்திக்கிற இடத்துல நாங்கள் சாப்பிட்ற உணவுகள் தவறுதலாக சுவாச பாதைக்கு போக சந்தர்ப்பங்கள் நிறைய. இதை தவிர்க்கிறதுக்காண்டி இருக்கிற மூடி தான் இந்த மூச்சுக்குழல் மூடி. நாங்கள் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சாப்பாட்டை விழுங்கும்போது அந்த மூச்சுக்குழல் மூடி அந்த சுவாச பாதையை பாதுகாக்கும், அல்லது சுவாச பாதைக்குள்ளே அந்த உணவு போகிறத தவிர்க்கும். இந்த மூச்சுக்குழல் மூடி வேலை செய்யாமல் விட்டுதுன்னு சொன்னால் அவருக்கு அந்த உணவு சுவாச பாதைக்குள்ளே போகும். சுவாச பாதைக்குள்ளே போனால் அது சுவாச பாதை அடைச்சி எங்களுக்கு மூச்சுத்திணறலை ஏற்படுத்தி இறப்பை கூட ஏற்படுத்தலாம். இது எப்போ நடக்கும்னு சொன்னால், ஒரு பேஷண்ட் மயக்கமடைஞ்சிருக்கேக்க அதில் மயக்கமடைகிற நிலையில் இருக்கேக்க என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த ஸ்வெல்லோவிங் மெக்கானிசம், அதாவது இந்த விழுங்குற பொறிமுறை வேலை செய்யாது. மூச்சுக்குழல் மூடாது. நீங்கள் அந்த நேரத்தில் உணவு கொடுத்தீங்களா அப்படின்ற சொன்னாலோ, அல்லது ஈவன் அவருடைய வயத்தில் இருக்கிற உணவு கூட மேலே ஏறி வர சான்ஸ் இருக்குது. அப்படி வந்தாலும் என்ன செய்யும்னு சொன்னால், அவருடைய சுவாச பாதைக்குள்ளே போய் அவருடைய சுவாச பாதை அடைச்சி அவர் இறக்க நேரிடலாம். அடுத்தது ட்ரக்கியான்னு சொன்னால், எங்களோட சுவாச பாதை கீழே போய் சுவாச பைக்குள்ளே போகிறதுக்குள்ள ரெண்டாக பிரியும், இடது பக்கம் வலது பக்கம். இதில் இடது சுவாச பாதையும் வலது சுவாச பாதையும் வித்தியாசம். இந்த வலது சுவாச பாதை என்ன செய்யும்னு சொன்னால், உடம்புக்கு செங்குத்தாக இருக்கும், வேர்ட்டிக்கலாக இருக்கும், செங்குத்தாக இருக்கும். அது சின்ன அகலமான நல்ல அதன் சைஸ் அதிகம். இடது சுவாச பாதை என்ன செய்யும்னு சொன்னால், அது ஹொரிசாண்டல் நீளமானது, அதே நேரம் அதன் வாய் சின்ன, அந்த பாதை சின்ன. இது என்னத்துக்கு உதவும்னு சொன்னால், நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா தெரியாது, கூடுதலாக ஒரு மருத்துவர் நீங்கள் ஏதாவது மயக்கமடைந்த நிலையில் இருக்கிற பேஷண்ட் அல்லது வலிப்பு வந்த ஒரு பேஷண்ட் சொல்லுவாங்க, லெஃப்ட் லேட்டரல் பொசிஷனில் வைங்கன்னு சொல்லி. அதாவது அந்த பேஷண்ட்டை இடது பக்கம் சரித்து திருப்பி வைங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் இதுதான். என்ன ரீசன் சொன்னால், நீங்கள் ஒரு பேஷண்ட்டை வலது பக்கம் திருப்பி வச்சா அவருக்கு அவருக்கு வாயில் இருக்கிற உணவோ அல்லது வயிற்றில் இருக்கிற உணவோ அது சுவாச பாதைக்குள்ளே ஈஸியாக என்ன செய்யும்னு சொன்னால், சுவாச பாதைக்கு போய் அடைப்பை ஏற்படுத்தும். இந்த வலது பக்கம் இருக்கிறபடி, ஏன்னா வலது பக்கம் இருக்கிற சுவாச பாதை அகலமாக இருக்குது, செங்குத்தாக இருக்குது, அதே நேரம் சின்னதாக இருக்குது. அதே நேரம் இடது பக்கம் திரும்பி வச்சிங்கன்னா இதற்கான சாத்தியங்கள் குறைவு. நடக்காதுன்னு சொல்லிடாது. வலது பக்கத்தோடு ஒப்படைக்க இடது பக்கங்கள் சந்தர்ப்பம் குறைவு. என்ன சொன்னால், அது நீளமாகவும் சின்னதாகவும் ஒரு ஹொரிசாண்டலாகவும் இருக்கிறபடியாக அதற்குரிய சந்தர்ப்பங்கள் குறைவு. இதால் தான் ஒரு நோயாளியை மயக்கமடைந்திருக்கிற நிலையில் மருத்துவர்கள் லெஃப்ட் லேட்டரல் பொசிஷனில் வைப்பாங்க. அடுத்தது நான் சொல்ல போகிறது முள்ளந்தண்டு. முள்ளந்தண்டுன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது மூளையையும் எங்களோட உடம்பின் மற்ற பகுதிகளையும் இணைக்கின்ற பகுதி. இந்த முள்ளந்தண்டு எங்களோட முள்ளந்தண்டு எலும்பால் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஆக்சிடென்ட்லேயோ, அதாவது எங்கேயாவது விழுந்து அல்லது ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ்லையோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த முள்ளந்தண்டு எலும்பு டேமேஜ் ஆக சார்ந்திருக்கு, அதாவது ஃப்ராக்சர் வர சார்ந்திருக்கு. இப்படி டேமேஜ் ஆனால் அது எங்களுக்கு கண்டுபிடிக்கிறது, அதாவது அடைஞ்ச நிலையில் இருக்கிற நோயாளிக்கு இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ கண்டுபிடிக்கிற கஷ்டமான நிலையில் என்ன நடக்கும்னு சொன்னால், நாங்கள் அந்த தலையை கழுத்து பகுதியை நாங்கள் அவசரத்தில் எங்களுக்கு அறியாமல் என்ன செய்வோம்னு சொன்னால் கண்டுபிடி மூவ் பண்ணுவோம். இப்படி மூவ் பண்ணிக்க என்ன செய்வோம்னு சொன்னால், அந்த முள்ளந்தண்டு பாதிப்படையும், அமர்த்தப்பட்டு டேமேஜ் ஆகி சில நேரம் கம்ப்ளீட்டாகவே மூளைக்கும் மற்ற பகுதிகளோட தொடர்பாக அடைந்துடும். இதால் என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் அவரை நோயாளியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுவீங்க, அவர் உயிரை கூட காப்பாற்றிக்கலாம் சில நேரங்களில். ஆனால் என்ன நடக்கும்னு சொன்னால், அவருக்கு கழுத்துக்கு கீழே இருக்கிற ஒரு அங்கங்களும் வேலை செய்யாது, அவர் எல்லாமே பேரலைஸ் ஆகிடும். மூளைக்கும் என்ன செய்யும், எங்களை மற்ற அங்களுக்கு தொடர்பு இல்லாமல் போனோன்னு பேரலைஸ் ஆகிடும். சில நேரங்களில் இறப்பு கூட ஏற்படலாம். ஏன்னா சுவாச மையங்கள் எல்லாம் டேமேஜ் ஆகி அது இறப்பு கூட வழிவகுக்கலாம். அப்போ இதை மூண்டையும் தவிர்க்கணும்னு சொன்னால், நாங்கள் இப்படி ஒரு நோயாளியை கையாளணும். ஒரு நோயாளியை கையாளிக்கல ஒருவர் மயக்கம் அடைஞ்சு வாராரோ, அவர் என்ன காரணத்துக்குள்ளே வந்தாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டம்.
கூடுதலான சந்தர்ப்பங்களில் சில சந்தர்ப்பங்களில் மாறியும் இருக்குது, நான் சொல்கிறதுக்கு ஒப்போசிட்டாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு அது தெரியாதபடியே கூடுதலான சந்தர்ப்பங்களில் அவரை கிடத்தி, அதாவது சுப்பைன் பொசிஷன் சொல்லுவாங்க, அவரை கிடத்தி கொண்டு வாங்க. 7 வரைக்கும் அவருடைய கால் பகுதியை உயர்த்த பாருங்கள். அடுத்தது வந்து அவருடைய அவரை வந்து இடத்துல லேட்டரல் பொசிஷனில் வச்சுருக்க பாருங்கள். இடது பக்கம் சரித்து அவரை வச்சுருக்க பாருங்கள். கழுத்தை அசைக்காமல் ஸ்டெபிலைஸ் பண்ணி இந்த கழுத்துக்கள் கண்டபடி மூவ் ஆகாமல் வச்சுருக்கணும். அடுத்தது வந்து அவர் ஒரு நோயாளி மயக்கமடைஞ்சிருக்கிறாரா அல்லது மயக்கமடைய பொருள் இருக்கிறாரா, அவருக்கு பூரணமாக சுயநினைவு வரும் மட்டும் அல்லது வைத்தியர்கள் சொல்லி மட்டும் நீங்கள் இந்த ஒரு பொருட்களையோ பானங்களையோ கொடுக்கக்கூடாது. அது வந்து நீங்கள் உதவி எண்ணெய்ச்சி செய்கிறது வந்து அவரை உயிரை கூட பறிக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுருப்பீங்க. ஒரு நோயாளியை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அல்லது மருத்துவர் எடுத்து போயிருக்க அவரை இந்த பொசிஷனில் எப்படி எடுத்துக்கொண்டு போகணுன்றது 2 விளங்கியிருக்கும், அதுக்குரிய காரணமும் விளங்கியிருக்கும். அதனால் இனிமேல் நீங்கள் ஒரு நோயாளியை இடம் மாற்றும் பொழுது அல்லது ஒரு மருத்துவரோடு எடுத்து செல்லும்போது இதுகளை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க. இதை தவிர அந்த மயக்கமடைந்த நோயாளிக்கு சிபிஆர் கொடுக்கறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதெல்லாம் கதைக்கல, அதெல்லாம் பெரிய சப்ஜெக்டாக போயிடும். ஆனால் இப்போ நான் ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொன்னேன். அதாவது சாதாரணமாக உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்ச விஷயம், ஆனால் பிளவுற விஷயம், இது உங்களால் செய்யக்கூடிய விஷயம், ஈஸியாக செய்யக்கூடிய விஷயம். அதனால் இதை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏனெண்டா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் உயிரையே காப்பாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும், அல்லது ஒரு உயிர் காப்பாற்றப்படுறதுக்கு நீங்கள் காரணமாக ஆவீங்க.